ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாத்தீங்கன்னா ட்ரூசல் கேக் தான் பண்ண போறோம். இந்த கேக் வந்து ஒரு டீ டைம் கேக். ரொம்ப எம்மியன் டேஸ்டா இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். கோதுமை அதுக்கப்புறம் மைதா வச்சு பண்ண போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஷவர் கிரீம் ரெடி பண்ணிருக்கணும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 20 ml பால், 1 டேபிள் ஸ்பூன் வந்து வினிகர் ஆட் பண்ணிட்டு ஃப்ரெஷ் கிரீம் வந்து ஒரு 80 ml சேர்த்துக்கோங்க. இதை வந்து நல்லா குலுக்கி விட்டுக்குங்க. இது வந்து 24 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே ரெடி பண்ணணும். நம்ம இது வந்து ஓப்பன்ல இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. நீங்க டிபன் பாக்ஸ்ல வைக்கிறதா லைட்டா மூடுற மாதிரி இப்படி வச்சீங்கன்னா இந்த ஷவர் கிரீம் வந்து ரெடி ஆயிடும். இப்போ வந்து நம்ம ட்ரூசல் ரெடி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு வந்து ஒயிட் சுகர், பிரவுன் சுகர், நீங்க வந்து பிஸ்தா இல்லைன்னா வந்து முந்திரி கூட சேர்த்துக்கலாம். நல்லா இருக்கும் இந்த ட்ரூசல் பண்றதுக்கு. இதுக்கு வந்து ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து அப்படியே இந்த பட்டரை வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிருக்கேன். மெல்ட் பண்ணக்கூடாது. இது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் சின்னமன் பவுடர், சால்ட். இதை வந்து நல்லா கையிலேயே மசிச்சு விடுங்க. ஃபுல் அளவுகள் கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். தெளிவா வந்து டீட்டெயிலா ட்ரூசல் எப்படி பண்றது, ஷவர் கிரீம் எப்படி பண்றதுன்னு வந்து டீட்டெயிலா கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் ஒரு கப் வந்து மைதா ஆட் பண்ணி இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஜென்ரலா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்ட பிறகு பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு 100 ml பால்ல நம்ம ஷவர் கிரீம் ரெடி பண்ணி வச்சிருக்கோங்க இல்லைங்களா, அதை வந்து இதுல மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த டைம்ல பாருங்க ஷவர் கிரீம் எவ்வளவு சூப்பரா ரெடி ஆயிருக்கு. இதை வந்து இதுல மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபுல் அளவுகள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், ஃபீல் பண்ணாதீங்க. இதுக்கப்புறம் உருக்கன வெண்ணெய், இதை வந்து நல்லா இதை வந்து மசிச்சு விடுங்க. இது கூட வந்து 2 முட்டை ஆட் பண்றேன். அதுக்கப்புறம் பிரவுன் சுகர் ஆட் பண்றேன். இதை வந்து பீட்டர், உங்ககிட்ட பீட்டர் இருந்தா நல்லா 1 ஸ்பீட்ல ஒரு 10 மினிட்ஸ் வச்சு அடிச்சுக்கோங்க. இல்லைன்னா மிக்ஸி இருந்தா கூட பயன்படுத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் கோதுமை மாவு, மைதா இதுல ஆட் பண்ணிருக்கேன். இதையும் நல்லா ஜென்ரலா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூட வந்து பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, சால்ட், அதுக்கப்புறம் வெனிலா எசன்ஸ், இந்த மில்கை போட்டு இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பீட்டர்ல ஒரு ஒன் ஸ்பீட்ல வந்து ஒரு 10 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஜென்ரலா உங்ககிட்ட பீட்டர் இல்லைன்னா நீங்க விஸ்க வச்சு கூட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து 6 இன்ச் பேன் இல்ல 7 இன்ச் பேன்ல வந்து அழகா இந்த பேட்டரை போட்டுட்டு இது மேல ட்ரூசல் போட்டீங்கன்னா ஒரு சூப்பரான கேக் ரெடி ஆயிடும். ஓடிஜில 160 டிகிரி 50 மினிட்ஸ் இல்லைன்னா 55 மினிட்ஸ் வைங்க. சூப்பரான கேக் ரெடி ஆயிடும்.